இதுதான் பார்க்கவே அழகா இருக்கு. நீ கேட்கணும்னு சொன்னால எனக்கு தெரியும். இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ உடஞ்சிச்சு. வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதை பார்த்தா காமெடியாக தானே இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சாப்பிட ஒன்று கூட தர மாட்டேன். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா இவங்களுக்கு வந்து பொருளை வச்சுருக்கணும். பாருங்க மாசம் தூக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன பிரியா? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா? டொமேட்டோவா பொட்டேட்டோவா? பொட்டேட்டோ. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ உடஞ்சிச்சு. வேற உருளைக்கிழங்கு எடுக்க போகிறேன். இல்லை எடுக்க மாட்டேன். பாருங்க உருளைக்கிழங்கு கூட நமக்கு மரியாதை வீட்டில் உருளைக்கிழங்கு வந்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறோங்கிற ஃபுல் வீடியோ நம்ம பார்ப்போம். கரெக்டாக வீடியோவில் தான் என் பொண்ணு கத்துறா. பாரு இந்த உருளைக்கிழங்கு எப்படி கத்தி ஐயோ கையில் சீர போகுதுங்க. என்ன அவங்க சீக்கிரம் மட்டும் வருது, நம்ம சீக்கிரம் வர மாட்டுது. என்ன அது இது மேலே வர மாட்டுது? அதுக்கெல்லாம் அவங்க வேற ஏதோ மாதிரி வச்சிருப்பாங்க. சரி இருங்க, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நான் ரவுண்ட் பொட்டேட்டோ செஞ்சிடும். நான் அசிங்கப்பட போகிறேன் தானே சிரிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் செஞ்சுட்டோம். வந்து உள்ளே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. நமக்கு செய்ய தெரியாதனால இந்த மாதிரி கோத்துக்கலாம். இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து கோத்துக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து அந்த பொட்டேட்டோவுக்கான சிப்ஸுக்கான இது இல்லை, எந்த ஒரு மிஷின் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் செய்ய முடியல. பொட்டேட்டோ ரவுண்ட் ரோல். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஹோல் போட்டு வச்சுக்கலாம். வெடிப்பாங்களா நெருப்பில் கட்டுவாங்களா? தெரியல. நெருப்பில் தான் கட்டுவாங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுப்பாங்க, நெருப்பில் கட்டுவாங்களாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறதில்ல, பொட்டேட்டோ பார்பிக்யூ செய்ய போறியா? ஆமாம், சுட்டக்கோழி செய்கிற மாதிரி சுட்ட பொட்டேட்டோ. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குச்சு. அதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. மசாலா போடுவேன். இது தேவையில்லைங்க, இதில் போட்டு போட முடியாது. போட்டு பார்க்கலாம். இதை பார்த்தா காமெடியாக தானே இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சாப்பிட ஒன்று கூட தர மாட்டேன். எங்களுக்கு தேவை கிடையாது. நிஜமாக தர மாட்டேன். நீ எச்சு விட்றான்னு தர மாட்டேன். தாடா அப்படிங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஓகே, இது வரைக்கும் தான் மக்களை நம்மளால் கோக்க முடிஞ்சிச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு கிட்ட வாங்க. சால்ட் உப்பு நைஸ் உப்புங்க இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உப்பு எடுத்து நான் போடுறதுக்காங்க உப்பு எடுத்து கொஞ்சமாக இது மேலே அப்படியே தூக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். சிக்கன் மசாலாக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இது உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்ப பார்க்கக்குள்ளேயே எனக்கு எச்சு வருது. உங்களுக்கு வருதா? உனக்கு வருதா பிரியா? அப்படியே கொஞ்சம் இது குழம்பு தூள் சேர்த்துப்போம். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கோ. ரொம்ப நாள் அதே கட்ட என்ன கட்டு. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கவே சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச அடுப்பு எல்லாத்தையும் நம்ம காலி பண்ண போகிறோம். இதில் வந்து அடுத்து வந்து பெப்பர் எங்கே பிரியா இருக்கேன்? பெப்பர்லாம் வீட்டில் இல்லைப்பா. எதுவுமே வீட்டில் இல்லாததுக்கு எதுக்கு தான் தெரியல. டென்ஷனாக ஆகும். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா இவங்களுக்கு வந்து பொருளை வச்சுருக்கணும். இப்போ வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஊற்ற போகிறோம். இது எண்ணெயை வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த தட்டில் தான் போகுது, வேணால் போகும். எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெவிச்சு சுட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த டேஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதை இப்போ நம்ம சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கை சூடேறும். தெரிஞ்சிச்சு எனக்கு.
மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் வந்து தனித்தனியாக வேகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன். அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. எப்போ சொன்னேன்? மசாலா போடலையான்னு. இப்போ இந்த வீடியோவில் இருக்கா? இருக்கு. சரி அப்போ விட்டுரு. பாருங்கள் மக்களே, நெருப்பில் என்னமா வேவுது பாருங்கள். விட்டு காமிக்கிறான் பாருங்க எல்லாரும். இதெல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு. நீ கேட்பன்னு சொன்னால எனக்கு தெரியும். இருந்திருக்கும் ஓகேவா? ரொம்ப நேரம் கிட்டே கட்டினா டென்ஷன் ஆகுது இல்லையா உன்னை பார்த்து? பாருங்க மக்களே, அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. இதுலேருந்து வர வாசனை வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு எதுவும் வாசனை வரலையே. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே காணாமல் போகுது. ஸோ அதனால் நம்ம வாட்டர் கண்டென்ட் இல்லாதனால இன்னும் கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் பண்ணிப்போம். ஆயில் வந்து ஊற்றிப்போம். யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் மனைவி திட்டினாங்கன்னா அது ஞாபகம் கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு வேலை வைக்கப்போம். நம்ம வாங்கிட்டு வந்து சாஸ் வச்சிருக்கா? எதுவும் இல்லை மக்களே, இது பாருங்க நல்லா மீன் மாதிரி கருக்குது பாருங்க. வாசனை தூக்குது. டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது.